ஹலோ கைஸ். நீங்கள் நிறைய பேர் என்னன்னு தெரில, இந்த வருஷம் ஏகப்பட்ட பேர் இந்த ஆஃப்லைன் கிளாஸுக்கு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஆஃப்லைன் கிளாஸுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது. தெளிவாக கேட்கணும், சரியா? தெளிவாக கேட்கணும். என்னென்ன சொல்கிறேன்றதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் கிளாஸு எங்கே வச்சு நடக்கும் அப்படின்னா, தூத்துக்குடியில் கின்ஸ் அகாடமி, சரியா? கிங்ஸில் கின்ஸ், KHINS. கூகுள் மேப்ஸில் போட்டிங்கன்னா தெரியும். பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கின்ஸ் அகாடமி அப்படின்ட்டு. அகாடமியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், கிளாஸஸ் ஃப்ரீ தான், சரியா? அவங்களுக்கு டிஎன்பிசி கிளாஸஸ் போயிட்டுருக்கோம், மற்ற SSC எல்லா கிளாஸஸும் போயிட்டுருக்கோம். கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அங்கே கிளாஸஸ் அப்படி போகும். ஒன்று, அந்த இடத்துல தான் நம்ம பேங்கிங் கிளாஸஸ் கொண்டு போகிறோம், சரிங்களா? நம்ம ஒரு 3 இயர்ஸாக கொண்டு போகிறோம். CWGயில் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் 3 இயர்ஸாக அங்கே பேங்கிங்கான மெயின்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? நல்லா கேட்டுக்கணும், பேங்கிங்கான மெயின்ஸ் கிளாஸஸ், சரியா? இப்போ கின்ஸ் அகாடமியில் அது ஒரு ஃப்ரீ அகாடமி. ஃப்ரீங்கும் போது எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஃப்ரீ அகாடமி. பேங்கிங்கான மெயின்ஸ் கிளாஸஸ் அங்கே போகும். ஸோ பேங்கிங்கான மெயின்ஸ் கிளாஸஸுங்கும் போது நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெகுலராக கிளாஸ் போகும், சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெகுலராக கிளாஸ் போகும். குவான்ஸ் ரீசனிங் வந்துட்டு சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது, ஆல்டர்னேட்டாக கொண்டு போவோம். ஏன் இப்படி அப்படின்னா, இந்த குவான்ஸ் ரீசனிங் படித்து முடிச்சுட்டு தான் வருவானுங்க. குவான்ஸ் ரீசனிங் படிச்சுட்டு இங்கிலீஷ் வரமாட்டேங்கி அப்படிங்கிறவங்க தான் நம்ம மெயின்ஸ் கிளாஸுக்கு அதிகமாக வருவாங்க. எக்ஸ்ட்ரா அவங்கள கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் படிக்க வைப்போம். ஸோ இந்த வருஷத்துக்கான பேட்ச், இது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க எடுப்போம். நடுவில் எடுக்கிற கதைலாம் கிடையாது. இது உங்கள் வழக்கமான ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் கதைகள் இங்கே கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் எடுப்பேன். நடுவில் வந்தால் கண்டிப்பாக எடுக்கிறது கிடையாது, சரியா? ஸோ அந்த ஒரு டைம், அந்த சிங்கிள் டைம் அட்மிஷன் இப்போ போட போகிறோம். இப்போ எப்போ இருந்து அப்படின்னா, February 9 மண்டேலேருந்து, மண்டே ஆர் வெனஸ்டே, இந்த 2 நாளைக்குள்ளே ஒரு நாள் நீங்கள் வந்துடணும். மண்டே ஆர் வெனஸ்டே, Feb 9 இல்லை Feb 11. Feb 9 தானே? Feb 9 இல்லை Feb 11. இந்த 2 டேஸ் மட்டும்தான் இருக்கும் அட்மிஷன். எதுக்கு? மெயின்ஸ் கிளாஸுக்கு. மெயின்ஸ் கிளாஸ், சரியா? ப்ரிலிம்ஸ் கிடையாது, மெயின்ஸ் கிளாஸ். கீழே ஃபார்ம் கொடுத்துருப்பேன், கூகுள் ஃபார்மு. தெளிவாக ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதில் நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன். நான் இப்போவே சொல்லிட்டேன், ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன். எனக்கு குவான்டிட்டி வேண்டாம், குவாலிட்டி தான் வேண்டும், சரியா? போன வருஷம் இதே மாதிரி பேட்ச் போட்டதுக்கு முதன்னு கூட்டமாக வந்துட்டானுங்க. ஒரு 200-250 பேர் 2 மாதம் இருப்பானுங்க. அப்புறம் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவானுங்க. இதில் மெயினாக இந்த கிளம்புறது யார் தெரியுமா? இந்த பக்கத்து இன்ஸ்டியூட், பக்கத்தில் சில இன்ஸ்டியூட் இருக்கும், அங்கே ப்ரிலிம்ஸ் சரியாக சொல்லி கொடுக்கலன்னு நம்மள்கிட்ட வர்றது, ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்து உட்காந்துருக்குது. அவனுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அடியை தாங்க முடியாது. நம்ம கிளாஸ் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நிறைய 5 மெயின்ஸுக்கு மேலே எழுதிட்டாங்க, வாழ்க்கையில் தோல்வியை பார்த்து வலி பயங்கரமாக அனுபவிச்சு, நான் இந்த வருஷம் பாஸ் ஆகியே ஆகணும், என் வாழ்க்கையே இதை நம்பி தான் இருக்குன்னு இருப்பான் பார்த்தீங்களா? அவனுக்கு தான் நம்ம கிளாஸு செட் ஆகும். ஏன்னா கிளாஸ் ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும். தீவிரம் இந்த சென்ஸ், உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் லீவ் போட முடியாது, அட்டெண்டன்ஸ் இருக்கும், நான் ஃபாலோ அப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன், உங்கள் பின்னாடியே போலீஸ் மாதிரி துரத்திக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்க்குற ஆன்லைனில் பார்க்குற ஆள் வேறு, ஆஃப்லைனில் பார்க்குற ஆள் வேறு. அது நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க, இவன் கொடூரமாக திட்டுவான்டா, இவன் வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டான்னா அன்றைக்கி நாளே நாசமாக போயிடுங்கிற இதில் இருக்கும். பிகாஸ் ஆஃப்லைனுங்கும் போது அதுக்கு நம்ம கொடுக்குற அட்டென்ஷன், அதுக்கு கொடுக்குற நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேறு. அப்போ அதை ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துக்கூடாதுன்னு ஃப்ரீ இன்ஸ்டியூட் பார்த்தீங்களா? அதனால் என்னது, திறந்து போட்ட இது மாதிரி வந்துடுவானுங்க, ஏதோ ஃப்ரீயாக சத்துற மாதிரி வந்துடுவானுங்க. வந்துட்டு சும்மா இருந்துட்டு சும்மா போகிறது. அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்லி 50 பீப்புள் தான் ஃபில் பண்ணுறதுல 50 பீப்புள் தான் நம்ம எடுக்க போகிறோம். ப்ரிஃபரன்ஸ் நான் யாருக்கு கொடுப்பேன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் எப்படி இருந்தால் நீங்கள் வரணுங்கிறத சொல்லிடுறேன்.
குவான்ஸ் ஈஸ்டிங் வரும் சார், எனக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை, இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் வந்துருச்சு நான் பாஸ் ஆயிடுவேன், எனக்கு இங்கிலீஷ் தான் சிக்கல் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரிமார்க்ஸில் இதை எழுதுங்க. நிறைய மெயின்ஸ் போயிருந்தீங்க, இன்டர்வியூ போயிருந்தீங்கனாலும் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு சார் எனக்கு பேட்ச் எந்த பேட்ச் வாங்குறதுக்கும் எங்கள் வீட்டில் காசு கிடையாது, ஏன்னா சுத்தமாக எனக்கு வந்துட்டு நான் வீட்டில் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக மெயினாக பண்ணக்கூடிய பேட்ச் தான் இந்த ஆஃப்லைன் பேட்ச். சரியா? நீங்கள் ஓப்பனாக நான் சொல்கிறேன், நீங்கள் மற்ற இடத்துல டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிக்கணும், வீட்டில் இருந்தே படிக்கணும்னா படிங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் வாங்கியிருக்கீங்களா, வீட்டில் உட்காந்து படிங்க. பட் அதெல்லாம் எனக்கு வாங்க முடியாது சார், நான் வந்து நேரில் வந்து படிக்கிறேன், இல்லை நான் அது வாங்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல நேரில் வந்து படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்க. உங்களுக்கு வேறு எங்கேயுமே வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, எங்கள் வீட்டில் கஷ்டம், எனக்கு இருக்கிறது ஒரு 6 மாதம்தான், 6 மாதத்தை பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வரலாம். சரியா? நான் திருப்பியும் நான் சொல்கிறேன், தூத்துக்குடி கொஞ்சம் கொடூரமான ஊர், அது மெயினாக அந்த சேலம் அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு. ஏன்னா இங்கே சாப்பாடே காரமாக தான் இருக்கும். சாப்பாடு நீங்கள் வெளியே தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், தங்குற இடம் நீங்கள் வெளியே தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸு கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே வந்து நேரில் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அங்கே யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க உங்களுக்கு ஹாஸ்டலுக்கும் ஃபுட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட ஹாஸ்டல் இருக்குது, ஃபுட்டுக்கு சுற்றி கொஞ்சம் கடைகள் இருக்குது, பிரச்சனை கிடையாது. இங்கே வேலை படிக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து அடித்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வருவானுங்க, முதல் நாள் வருவானுங்க, முதல் 2 மாதம் வருவானுங்க, அதுக்கப்புறம் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவானுங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் தான். ஏன்னா நம்ம ஹோம்ஒர்க் செக் பண்ணுறதுலேருந்து கேள்வி கேட்குறது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். சரியா? 2வது அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட், அந்த கிளாஸுடைய ரூல்ஸும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். டைமுக்கு தான் நீங்கள் வரணும், லேட்டாக வந்தீங்கன்னா அங்கே சிக்கலாயிரும். அந்த மாதிரி கிளாஸுடைய என்விரான்மெண்ட் அண்ட் ஊருடைய என்விரான்மெண்ட். ஊர் என்ன சார் பச்சை பசையிலாவே இல்லை அப்படின்வாங்க, தூத்துக்குடி அப்படி தான் இருக்கும், காடு மாதிரி தான் இருக்கும். அது ஒன்று. அண்டு இங்கே இருக்கிற ஃபுட்டு. சரியா? 3வது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் படிச்சிருப்பானுங்க, இங்கிலீஷ் நல்லா படிச்சிருப்பானுங்க. இங்கிலீஷ் ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு 6 months இங்கிலீஷ் நான் படிச்சுட்டேன், எனக்கு மற்ற சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தான் போவாங்க. கிளாஸு சரியில்லைன்னு போக மாட்டாங்க. கிளாஸு சரியில்லை அப்படின்னு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வர்றது எல்லாருமே அந்த வெறியோடு இருப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு செம்மையாக ஒரு ஐடியா கிடைக்கும், வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் படிக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிற விஷயங்களில் 1000 பெனிஃபிட் இருக்கும். நான் வந்துட்டு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி இதெல்லாம் பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போடுறது கிடையாது. பட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அடித்து சொல்கிறேன், 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் கிளாஸில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 ஆயிரும். முதல்ல 200 இருக்கும், 250 இருக்கும், அப்புறம் 100 ஆயிரும். சரியா? ஏன்னா நம்ம கை பக்குவோம். அப்படி 100 ஆயிடுச்சு அப்படின்னா 15 பேர் IBPS PO இன்டர்வியூ போனாங்க. சரியா? 15 பேருமே கிளியர். 15 பேருமே கிளியர். RRB இன்டர்வியூ அந்த 15 தவிர்த்து இன்னொரு 15 பேர் போயிருக்காங்க. அந்த 15ல் ஒரு 7 பேர் போயிருக்காங்க. IBPS PO கிளியர் பண்ணவங்களே இன்னொரு 7 பேர் RRB PO இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. RRB PO மட்டும் கிளியர்னே ஒரு 15 people இருக்காங்க. ஸோ டோட்டலாக 20 people கிட்ட இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. RRB PO இன்டர்வியூக்கு. IBPS PO இன்டர்வியூ ஒரு 15 பேர் போனாங்க. எங்கள் கிளாஸ் ஸ்ட்ரென்த்தே 100 தான். சரியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த ரேஷியோ பர்சன்டேஜ், கிளாஸில் 20% இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படிங்கிறத எவனாலையும் கொடுக்க முடியாது. எவனாலையும் கொடுக்க முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், 20 பேர் சும்மா நம்மள்கிட்ட 1 மாதம் வந்து படித்தவன், சும்மா வந்துட்டு போனவன் கதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக நம்மள்கிட்ட தான் எடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி படிப்பாங்க. ஸோ சும்மா வந்துட்டு போகிறவன் கணக்கை நான் என்றைக்குமே சேர்க்கவே மாட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டான் கிடையாது. வந்து நம்மள்கிட்ட 6, 7, 8 மாதம் படித்தவங்க மட்டும்தான் கணக்கிலே உண்டு. சரியா? அதே மாதிரி நீங்கள் வரீங்கன்னா ஒரே ஒரு முடிவோட வரணும். என்னது? பாஸ் ஆகிட்டு தான் இங்கே பேக்கப் பண்ணுவேன், பாஸ் ஆகிட்டு தான் நான் பேக் எடுத்துகிட்டு கிளம்புவேன். வெக்கேட் பண்ணுறது
பாஸ் ஆகிட்டு தான் அப்படிங்கிற முடிவோட வாங்க. நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்க, சார் எங்கள் ஊர் ரொம்ப தூரம் சார், அந்த ஊர் சேஃப்டியாக இருக்குமா? ஒரு பிரச்சனை இருக்காது. எந்த ஊர்னாலும் சொல்லுங்கள், சென்னை கூட சொல்லுங்கள், அங்கேருந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? ஏற்கனவே வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சரியா? எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வந்து படிச்சிருக்காங்க, சேஃபாக தான் இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா நான் பேசுகிறேன். போன வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பேரண்ட் அடிக்கிறாங்க. கீர்த்தனா, அந்த அக்கா பேர் கீர்த்தனா. கீர்த்தனா அக்காவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அடிக்காங்க, நாங்கள் எங்கள் பொண்ணை வெளியே விட்ட கிடையாது, ஊரை விட்டு வெளியே அனுப்புனதே கிடையாது, அங்கே போய் படிக்கணும்னு அவன் சொல்கிறா, சேஃபாக எல்லாமே விசாரித்தாங்க. அவங்க வந்தாங்க, வந்து நீங்கள் உங்கள் IBPS PO. சரியா? ஒரு வருஷம் தான் படித்தாங்க. ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு சில சிச்சுவேஷன்ஸில் படிக்க முடியல. இங்கே வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு வருஷம் கூட கிடையாது, 6-7 மாதம் தான் IBPS PO கிளியர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இன்னொரு வேலை கிளர்க்கு அடிச்சிருவாங்க. நம்மளுடைய இதில் பேசியிருப்பாங்க, நம்ம இதில் பேசுவாங்க, சக்ஸஸ் இதில் பேசுவாங்க, டிஸ்கஷனில் போட்டிருக்கிற பிந்தியா மேம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக படிக்கிற நம்மளுடைய சீக்ரெட் குரூப், அவங்க சேட்டு குரூப்னு 5 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சேட்டு குரூப்னு ஒன்று ஃபார்ம் பண்ணார் 2019. இங்கிலீஷ் மட்டும் வீக்காக இருக்கிறவங்களுக்கு எல்லாரையும் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த குரூப்பில் ஆக்டிவாக இருந்தால் எல்லாருமே பாஸ். அதில் ஒரு 25 பேர் இருந்தாங்கன்னா, ஆக்டிவாக கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க கொஞ்சம் பேர், அதில் 2 பேர் இந்த வருஷம் கிளியர் பண்ணாங்க. 6-7 இயர்ஸ் படித்தவங்க. பிந்தியா மேம் வந்துட்டு படிச்சுட்டு, சரி எனக்கு இங்கே செட் ஆகலை, நான் வீட்டுக்கு போய் படிக்கிறேன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்து படித்து இந்த வருஷம் கிளியர் பண்ணவங்க. சரியா? இங்கேருந்து படித்தாங்க ஃபஸ்ட் இயர், திரும்ப செகண்ட் இயர் சார் எனக்கு செட் ஆகலை, ஃபுட்டு இந்த இஷ்யூஸ் இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், செலவு இருக்குல்ல, கண்டிப்பாக நம்மளுக்கு செலவு இருக்குல்ல, மந்த்லி நம்ம சாப்பாடு பார்க்கணும், தங்குற இடம் பார்க்கணும், மினிமம் நம்மளுக்கு 5000 செலவு ஆகும். செலவு ஆகாதுன்னு சொல்லவே இல்லை. பட் உங்களுக்கு மற்ற ஃபீஸ் கிடையாது, கிளாஸ் ஃபீஸ் கிடையாது, உங்கள் சாப்பாடு உங்கள் தங்குற செலவு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். சரியா? உங்களுக்கு இஃப் பாசிபிள் நாங்கள் சில சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வாங்கி கொடுக்குறதோ, கொஸ்டின்ஸ் ஃப்ரீயாக அவைல் பண்ணுறதோ, அதெல்லாம் சின்ன ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோங்க. நீங்கள் வந்துட்டு படிக்கணுங்கிற ஒரு சிங்கிள் நோக்கத்தோடு வந்தால் போதும். அந்த மேம் நான் சொன்ன மாதிரி ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்தாங்க. ஏன் திருப்பி வராங்க? வீட்டில் அந்தளவு ஃபோக்கஸ்டாக படிக்க முடியலன்னு தான் திருப்பி வந்து தான் இந்த வருஷம் அவங்க IBPS PO வரனா. ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து எஸ்கேப் ஆகி ஓடினவங்களே என் சொல்ல முடியும். வந்து இந்த அடி தாங்காமல் வேண்டாம் நான் வீட்டில் போய் படிச்சுக்கிறேன்ட்டு போனவங்களே என்ன சொல்ல முடியும். வர்றீங்க அப்படின்னா சிம்பிள், ஒரே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு வாங்க. கடைசியாக போய் முயற்சி பண்ண போகிறோம். 6 மாதம் 8 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ எத்தனை நாளோ கிளியர் பண்ணிட்டு தான் நான் போவேன். அந்த மைண்ட் செட்டோட வர்றீங்க. இந்த கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகே. ஹோம்ஒர்க்கெல்லாம் சும்மா கிடையாது ராஜா, சும்மா ஏதோ பேருக்கு சொல்லிட்டு போவான்ட்டு கிடையாது. ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், அட்டெண்டன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும், ஒரு லீடர் இருப்பாங்க. படிக்கலைன்னா துண்டா தெரிஞ்சிடும், ஈஸியாக வெளியே காமிச்சிடலாம். ஸோ உங்களை புஷ் பண்ணுறதுக்கான ஒரு பக்காவான என்விரான்மெண்ட். நான் திருப்பி அடித்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் அவ்வளவு தீவிரமாக நீங்கள் உங்களை புஷ் பண்ணுறதுக்கும், பக்கத்தில் இருக்கவங்க படிக்கிற பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஐயோ அப்படிங்கிற பயம் வந்து படிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான என்விரான்மெண்ட்டு. நான் போன வருஷம் இந்த என்விரான்மெண்ட்டை நாசமாக்கிட்டேன்னு எனக்கு ஒரு சின்ன கில்ட் உண்டு. ஏன்னா கூட்டம் நிறைய ஆயிட்டு க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த வருஷம் நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஏற்கனவே 70 பேர் இருக்காங்க, 50 பேர் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபார்ம்லேருந்து உங்களை ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சரியா? உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மட்டும் நீங்கள் வரலாம். வேறு எது, நான்லாம் ப்ரிலிம்ஸு தான், நான் வந்துட்டு நல்லா படிச்சிடுவேன் சார். ஒரு பையன் கேட்டுக்கிட்டே இருக்கான், நான் ப்ரிலிம்ஸு சார், நான் கண்டிப்பாக போராடி படிச்சிடுவேன் சார். முன்னாடி வந்து அவ்வளோ பேர் இதான் சொன்னாங்க. கண்டிப்பாக போராடி படிச்சிருவேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 8220445281 கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். 8220445281. சரியா? இந்த நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள்.
அதே மாதிரி நம்ம கிளாஸில் இருந்து இந்த 3 வருஷமா அந்த கிளாஸ் போகுது. சரி நான் கிளாஸுக்கு வந்து மொத்துக்கிடுங்க ஒரு சின்ன பிரச்சனைனால நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு போன பேட்ச்லையோ அதுக்கு முந்தின பேட்ச்லையோ டிஸ்கண்டினியூ பண்ணவங்க என்கிட்ட பேசுங்க. சரியா? என்கிட்ட பேசுங்க. வேலிட் ரீசன் அப்படின்னா திருப்பி உங்களை ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு வீட்டில் இருந்து படிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. சரியா? சரி அங்கே எடுக்கிற கிளாஸில் எங்களுக்கு எடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் வந்துரும்டா. பெய்டு பேட்சில் எல்லாம் பெய்டு பேட்ச் யூடியூப்பில் எடுக்கிறது எல்லாமே அங்கே எடுக்கிற கிளாஸ் தான் வந்துடும். ஆஃப்லைனுங்கும் போது அது கொஞ்சம் எங்களுக்கு எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் அந்த ஆஃப்லைன் கிளாஸை வச்சு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. என்னால் ஏன் டீச்சிங் எபிலிட்டியையோ எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எங்கே ஷோ பண்ணணும், எதை வேகமாக்கணும், எதை ரிவைஸ் பண்ணணும், ஒரு டீச்சர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறது ஆஃப்லைன் கிளாஸில் தான். அந்த ஆஃப்லைன் கிளாஸில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கண்டினியூ பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். ஏன்னா என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த ஆன்லைனில் பார்க்குற எல்லா கண்டென்ட்டுமே நான் வந்துட்டு ராம்நாட்டில் 10 பேருக்கு கிளாஸ் எடுத்து தாண்ட வாத்தியாரே ஆனது. ராம்நாட்டில் ஓரமாக ஒதுக்கப்பட்ட ஒரு 10-15 ஜீவன்களுக்கு கிளாஸ் எடுத்து அதில் வந்த கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்குற நல்ல கண்டென்ட் எல்லாமே. சரியா? அது ஆஃப்லைன் கிளாஸ் தான் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப்பு, எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன், எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட். அதுக்காக தான் அதை கண்டினியூ பண்ணுறோம். நான் வர முடியல சார், எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, எங்கள் இதில் பிரச்சனை, உங்கள் வீட்டில் பேசணுன்னா பேசுகிறேன். பட் நீங்கள் வீட்டில் இருந்து டிசிப்ளின்டாக படிக்கிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் இருந்து டிசிப்ளின்டாக நீங்கள் படிச்சிடுவீங்க அப்படின்னா படிங்க, பை ஆல் மீன்ஸ் படிங்க. சரியா? எப்போயுமே நம்ம ஆன்லைன் கிளாஸில் வர சுந்தரி அக்காவை தான் நான் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஆஃப்லைன் கிளாஸில் அவங்க ஆன்லைனில் படித்து IBPSPயோட 29 எடுக்கிறாங்க, நீங்கள் அதை ஏன் எடுக்கலை தான் நான் கேட்பேன். ஆன்லைனில் இருந்து படிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. நம்ம இங்கே வரலைன்னா ஐயோ நம்ம ஏதோ மிஸ் அவுட் பண்ணிட்டோம் அப்படிலாம் கிடையாது. இந்த வருஷம் ஆஃப்லைன் கிளாஸில் நாங்கள் குவான்ஸ் ரீசனிங் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்டர்னேட் டேஸில் குவான்ஸ் ரீசனிங் இருக்கும், டெய்லி உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் CA இருக்கும். இதுதான் இப்போதைக்கு பிளானு. வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளுடைய அட்மின் நம்பர் 8838900250 8838900250 அட்மினுக்கு கால் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் நான் சொல்லிட்டேன், வெப்சைட்லேயும் இருக்கும். கால் எடுக்கலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், நைட்டு 10 மணிக்கு மேலே கால் பண்ணாதீங்க, காலையில் 8 மணிக்கு முன்னாடி கால் பண்ணாதீங்க. தூக்கம் கெட்டு போயிடுது எனக்கு. ஏன்னா நான் சைலண்ட்டில் போட மறந்துடுறேன். 2-3 நாட்களாக ஃபோன் அடிச்சுட்டானுங்க. ஃபோன் முக்கியமான ஏதாவது கேட்டால் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டம்மியான ஒன்று தான் கேட்குறீங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஃப்ரேமுக்குள்ளே, சரியா? காலையில் 8க்கு அப்புறம் நைட்டு 10க்கு முன்னாடி அந்த டைமுக்குள்ளே கால் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ. வேறு எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லிடுறேன்.